கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 34ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு பரிசுத்த ஆவி நமது தேற்றழிவாளன். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது மரணத்திற்கு முன்பாக யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு உன்னதமான வாக்குறுதியை அளித்தார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றறிவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இதுவே அந்த உன்னதமான வாக்குறுதி. குறிப்பாக இந்த நினைவு கூறுதல் தியான காலத்தில் பரிசுத்தாவியின் வழி நடத்துதல் நம்மிடம் தீவிரமடைகிறது. நம் தவறுகளை உணர்த்தி நம்மை ஆவிக்குரிய ரீதியாக தயார் செய்து நாம் நினைவு கூறுதல் பந்தியில் தகுதியான முறையில் பங்கேற்கும்படியான ஆவிக்குரிய வலிமையையும் தகுதியையும் நமக்கு தருகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சத்திய ஆவி என்று அழைத்தார். அது நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும், குறிப்பாக நினைவு கூறுதல் காலத்தில் அதை பற்றின சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறது. நாம் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்மிடம் உள்ள பாவங்களை அது நமக்கு உணர்த்துகிறது. அதாவது, இந்த நினைவு கூறுதல் ஆயத்த காலத்தில் நம் உள்ளத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் அசுத்தங்களையும் சுத்திகரிக்கப்பட வேண்டிய பகுதிகளையும் பரிசுத்த ஆவி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சங்கீதக்காரன் வேண்டிக் கொண்டது போல, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கும் போது தேவ ஆவி அதற்கு பதில் அளிக்கிறது. நம்முடைய மனம் திரும்புதலுக்கு பெரும் தடையாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒளிந்து கிடக்கும் பாவங்களை நமக்கு மறைக்காமல் அது வெளிப்படுத்துகிறது. அது ஒரு எரியும் நெருப்பை போல் நம் இருதயத்தில் இருக்கும் குற்றங்களை சுட்டி காட்டுகிறது. நினைவு கூறுதலில் பங்கு பெறப் போகிறவர்கள் தங்களை முழுமையாக சுத்திகரித்துக் கொள்ளும் வரை பரிசுத்த ஆவியின் அதிர்வை, வழிகாட்டுதலை உணர்வார்கள். இது நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தும் ஆவியின் ஆர்வம் ஆகும். நினைவு கூறுதலில் பங்கு பெற தேவையான தகுதியை பெற தேவன் தமது ஆவியை நம் அனைவர் மீதும் பரவலாக பொழிகிறார். அன்று கெத்சமனே தோட்டத்தில் நமது ஆண்டவர் இயேசு வேதனைப்பட்ட போது அவரை ஒரு தூதர் பலப்படுத்தியது போல பரிசுத்த ஆவி கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்கு பெற நம்முடைய மாம்ச பலவீனங்களை வெல்ல உதவுகிறது. நினைவு கூறுதல் முடிந்தவுடன் பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் நம்மிடம் முடிந்து விடுவதில்லை. அது யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி நம்மை சத்தியத்திலே தொடர்ந்து வழிநடத்துகிறது. நாம் செய்திருக்கிற உடன்படிக்கையின் கடமைகளை நமக்கு அது நினைவுபடுத்துகிறது. நினைவு கூறுதல் நாளுக்கு பிறகும் நாம் ஆவியுள்ளவர்களாக நடக்க பரிசுத்த ஆவி நமக்கு துணை புரிந்து மீண்டும் மாம்சம் நம்மை மேற்கொள்ளாதவாறு துணை செய்கிறது. இப்படியாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் நமக்கு தேவை. வருகிற நினைவு கூறுதல் ராப்போஜனத்தில் பங்கு பெறும் நம் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவி அன்று பெந்தகோஸ்தே நாளில் பொழிந்தது போல பொழிந்து நாம் செய்திட்ட உடன்படிக்கையின் மீதான வைராக்கியத்தை பலப்படுத்தட்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஜீவனின் ஐக்கியம். இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.